ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்னும் டிஷர்ட்ல பலமா இருக்குன்னு பாக்கீங்களா? இருக்கிறது 5 நைட்டி போட்டு வீடியோல மாத்தி அதே நைட்டி வருது பாத்தீங்களா? உள்ள நைட்டி போட்டு மேல டிஷர்ட்டை போட்டாச்சு. இந்த டிஷர்ட் வந்து எங்க பையன் டிஷர்ட். பின்ன பையன் போடுறது இவருக்கு கொடுத்தாச்சு. நான் எடுத்து போட்டாச்சு. எனக்கே வெக்கமா இருக்கு 5 நைட்டி வச்சு விட்டுறது. நைட்டியை விடுங்க, டிஷர்ட் எப்படி இருக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் மாம்பழம் சித்திக்கும் மாம்பழம் சேலத்து மாம்பழம் உண்ணனா அப்படியே திங்கவா. சூப்பர் மாம்பழம் வந்திருக்கு. இதை வச்சு நம்ம ஜூஸ் பண்ண போறோம். சரிங்களா? வெயிட், ஃபாலோ மீ. மாம்பழத்தை எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம். அம்மா வாஷ் பண்ணாம எதுவும் சாப்பிடக்கூடாது. எங்க டீச்சர் அடிப்பாங்க, அம்மா அடிப்பாங்க, அம்மா திட்டுவாங்க. இப்ப பாருங்க, ஒரு பீஸ் மாங்காவை இப்படி பொழந்து இப்படி வெட்டி டிவியில வர்ற மாதிரி கட் பண்ணலாம் பார்த்தா சரியா வரல. ஏதோ ஒண்ணு அப்படியே வார்த்தையே இல்லை. உன்னை அப்படியே திங்க போறேன். மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நீதான் அடி நம்பர் 1. இந்த மாம்பழம் எவ்வளவு நான் பழம் கொடுத்து வாங்கல. எங்க மூத்த அக்கா கொடுத்தாங்க. கறந்ததுக்கு ஒரு 2-2.5 கிலோ இருக்கும். தேங்க்யூ கௌரி அக்கா. உன் புண்ணியத்துல இந்த வருஷம் ஒரிஜினல் மாம்பழம் கிடைச்சது. உனக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி சோ மச். இந்த மாதிரி அக்கா எல்லாருக்கும் கிடைக்கணும். ஓகே, மாம்பழம் கொடுத்தாங்க, அதுக்காக நல்லவங்க இல்லை. என்னைக்குமே எங்க அம்மா இறந்த பின்னாடி நாங்க எங்க 5 பேர் அக்கா தங்கச்சி ஒற்றுமையா தான் இருக்கிறோம். பிளஸ் எங்க அக்கா எங்க தாய் மாதிரி இன்னைக்கு எங்களுக்கு நல்ல குட் ஃப்ரெண்ட், குட் மம்மி. ஓகே, தேங்க்யூ கௌரி அக்கா. இந்த ஒரே அமுக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. வெம்மியோ வாங்க போய் ஜூஸ் போடலாம். நான் வெறும் ஒரு 7 மாம்பழம் எடுத்து ஜூஸ் போட போறேன். மீதி எடுத்து வச்சிருவோம். 2 நாள் கழிச்சு ஜூஸ் போட ஒரே வாக்கில் எல்லாம் தின்னுட்டு நாளைக்கு நாக்க நொட்டை விட்டு கூட வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, இந்த கொட்டையோட சதருக்கு தூர போட்டக்கூடாது. எவ்வளவு முடிந்தோ உறிஞ்சி எடுத்துடணும். அவ்வளவு இனிப்பா இருக்கு. இந்த கொட்டையை சப்பியே லிப்ஸ்டிக்லாம் அழிஞ்சிட்டு அப்புறம் பார்க்க அழுக்கா இருக்கேன். இப்போ பாருங்க, இவ்வளோ தொழியை கழிச்சு எடுத்தாச்சு. வாயம் தொடச்சாச்சு. கொட்டையை சப்புனதுல ரொம்ப டேஸ்டா இருந்தது. ஒரு லிப்ஸ்டிக்கை போட்டுக்கலாம். சூப்பர் நல்லா இருக்கனா? இப்போ 1/2 கப் சீனியை தட்டிக்கலாம். இன்னைக்கு பாலெல்லாம் இல்லை, வெறும் சீனியும் மாம்பழம் தான், வேற ஒன்றும் இல்லை. தண்ணி அவ்வளோதான். இப்போ 1/2 கப்பு தண்ணி சேர்க்குறேன். வேணும்னா 2ஆவது ஊற்றிக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா, நம்ம மாம்பழச்சாறு ரெடி. பார்த்தீங்களா? அப்படியே வெண்ண மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம தூக்கி ஃப்ரீசரில் வச்சுருவோம். இது அப்படியே சாப்பிடக்கூடாது. இது கூட சேர்ந்து சாப்பிடணும். அப்போ தான் டேஸ்ட் நம்பர் 1 ஆகும். வெயிட் பண்ணுங்க. அப்படி சாப்பிட்டா நான் 4 இல்லை 5 சப்பாத்தி சாப்பிடுவேன். சப்ஜி கூட சாப்பிட பிடிக்காது. இது அப்படியே ஃப்ரீசரில் வைக்கலாம். இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இந்த ஃப்ரீசரில் வச்சா தான் கொஞ்சம் கட்டியாகவும் சீக்கிரம் ஜில்லுன்னு ஆகும். ஓகே, வெயிட் பண்ணுங்க. இந்த ஜூஸை சும்மா நம்ம சாப்பிடக்கூடாது. இது கூட சாப்பிடணும். ஒரு சட்டி நிறைய அரைச்சேன். அவங்களும் முடிஞ்சு போச்சு. நீங்கள் கேட்கலாம், ஏண்டி பாதவத்தி இந்த அடிக்கிற வெள்ளை குள்ளாவை போட்டு நிற்கணும். இந்த சொக்காக குள்ளா இருக்கிறது உங்களுக்கு தெரியணும்ல, அதனால தான் குல்லா. ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி தெரியுமா சாப்பிடணும்? வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த மாங்காய் சூடு சிலவங்களுக்கு ஒத்துக்கும், சிலவங்களுக்கு ஒத்துக்காது. மூஞ்செல்லாம் கொப்பளம் வந்துடும். ஒத்துக்காதவங்க என்ன செய்யுங்கன்னா, இப்படி கீ எடுத்துக்கங்க. எடுத்துட்டு நிறைய வேண்டாம், ஒரே 1 ஸ்பூன் கீயை இதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு கரண்டியை போட்டுட்டு முட்டையை அடிக்கிறவ நல்லா அடிங்க. ஏன்னா கீ சேரது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இப்போ இதுவும் கட்டி கீயும் கட்டி நல்லா அடிச்சுக்கிட்டு மானாவரியாக கலக்கிக்கணும். அப்படி கலக்கின பின்ன கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கணும். சொர்க்கம் டேஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மெயின் டிஷ் இருக்குது. அதுக்கப்புறம் 2 சப்பாத்தி எடுத்துக்கணும். இந்த ஆம்ரஸ்க்கு 2 இல்லை 4 சப்பாத்தி நான் சாப்பிடுவேன். ஆனால் எனக்கு இப்போ நைட்டு பார்த்திங்கன்னா 2 போதும். இப்படி பிச்சுக்கணும். பிச்சுக்கிட்டு இந்த சப்பாத்தியை 2 கை வச்சு நல்லா மடக்கிக்கிறோம். மடக்கிட்டு முக்கி இந்த உப்பு கச்சின சப்பாத்திக்கும் அந்த ஆம்ரஸில் இனிப்புக்கும் அந்த கீக்கும்
வேற லெவல். நீங்கள் கண்டிப்பாக நான் நான் சொல்கிறது தப்பாக பொய்யா இருந்தாலுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பூரிக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் சாப்பிட போகிறேன். சுற்றுலா கண்டிலாம் தொட்டு இருக்கிறத நீங்களும் பார்த்துட்டீங்களா? இந்த வீடியோ பிடிச்சா என்ன செய்யணும்? அம்மாவுக்கு வணக்கம் போட்டு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ஓகே, மீண்டும் நல்ல பதில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஐயோ நைட்டியெல்லாம் பார்த்துட்டீங்களா? லவ் யூ.